மாப்பிள்ளை பத்திரமா பாத்துக்குமா, நீ அழாதுமா. மலரு மலராக பாவி போல கிளி வண்ணமே. அட 5 பைசா மூஞ்ச பாட்டு பாடி தெரியலன்னா கம்முன்னு விட்டான்டா. ஏன்டா இப்படி பாடுற? இல்ல மாமா, என் தங்கச்சி விட்டு போச்சு, எனக்கு சுகமா இருக்குது மாமா. சம்பந்தி, என் பொண்ணு நீங்க தான் சம்பந்தி பத்திரமா பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன் சம்பந்தி, நீ கவலைப்படாத போ. மாமா அத்தை, நான் குழுமாவை பத்திரமா பாத்துக்கிறேன் அத்தை. அவ கண்ணு கலங்குற மாதிரி வச்சுக்க மாட்டேன். மாப்பிள்ளை, என் பொண்ணை பத்திரமா பாத்துக்க மாப்பிள்ளை. என்ன எல்லாம் ஒப்பாரி வச்சுக்கிறீங்க? டேய், நீ என்ன பண்ணுகிறா? சோகம் நெஞ்சு அடிக்குதுப்பா. சோகம் நெஞ்சு அடிக்குதா? டேய், கல்யாண வீட்டுல எதனா ஆயிடப்போற, கொம்னுரு. மாமா, நானா இங்க தங்கிட்டேன் மாமா. என் தங்கச்சி விட்டு எனக்கு பிரிய முடியல மாமா. தங்கச்சி விட்டு பிரிய மாட்டேன்னு நிக்கிறியா, இல்ல கல்யாண வீட்டுல சோறு நல்லா இருக்குன்னு நிக்கிறியா? அப்பா துக்கம்பா, நீ ஏன்பா இப்படிலாம் பேசுற? நீ கொம்னுறா. அவன் கல்யாணத்துல என்ன பண்ணான்னு எனக்கு தெரியும். என்னப்பா பண்ணாரு? மீன் சொத்தெல்லாம் வச்சு குண்டல போட்டு திருப்பி எடுத்துன்னு சொன்னான்டா. செலவு பண்ண காசு வீணாக கூடாதுன்னு பண்ணிக்கிறான் சம்பந்தி. நாத்தா பண்ணானோ. டேய், போய் எத்தனோடா இந்த மொய் கவர யாரா இப்படி என்ன வச்சாங்கன்னு பாக்கலாம். இதோ வரம்பா. தங்காச்சி தங்காச்சி தங்கமான தங்காச்சி, பசுமுள்ள தங்காச்சி, பாண்டி பஜார் தங்காச்சி, நீயும் நானும் ஒண்ணு, உன் வாயில கொட்டுனா மண்ணு. ஏய், என்னடா பேசுறா? பாட்டுப்பா, தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல பாடுறேன். அவன் யாரு அங்கே நின்னுங்கிறான்? இங்கே பாத்துனுங்கிறான். டேய், இங்க வா. ஏய், நீ ஏடா இங்க வந்த? என் பொண்ணு வாய் கெடுக்கணும் வந்தியா? உங்ககிட்ட நான் பேச வரல, அவர்கிட்ட தான் பேச வந்திருக்கேன். சம்பந்தி, இவன் சொல்றது எதுவுமே கேட்காதீங்க. நான் பாத்துக்கிறேன். ஏன்பா இங்க வா. யார் நீ? நான் இந்த பொண்ணை 1 வருஷமா லவ் பண்ணேங்க நானு. போய் நம்பாதீங்க. சம்பந்தி இவன் பிராடு. யோ, கம்னிரியா. சரி, என்ன வேணா நீச்சா? உங்க பையனை பார்த்த உடனே என்னை கைட்டி விட்டுச்சிங்க. கைட்டு விட்டுச்சேன்னு சந்தோஷப்படு. போய் பைக்கிறாளிய பாரு. லாஸ்டா ஒரே ஒரு பாட்டு பாடிக்கிட்டீங்களா? பாடு டக்குன்னு. என் தேவதைக்காக நான் எழுதின பாட்டு. சரி, பாடிய டக்குன்னு. இந்த மூஞ்செல்லாம் தேவதைன்ற பாரு. குல்மா ஓ குல்மா, குல்மா ஓ குல்மா, தேவதாசு நானும் ஒரு ஜாதி தானடி, உன்னை தேடி நானும் வந்தேன் நடுவீதி தானடி. போதும் போதும், உன் பாட்டு வரியா? நீ போ. ஏய், என் சம்பந்திய சொல்லிட்டு இன்னொரு தடவை என் பொண்ணு பார்க்க திரும்பக்கூடாது. போற உள்ள போனா உன்னால காணும் பாரு. சம்பந்தி, நாங்க போயிட்டாலும் சம்பந்தி, எங்க பொண்ணை பத்திரமா பாத்துங்க சம்பந்தி. போங்க போங்க. அம்மா, அப்பா, அண்ணா. ஏய், அயாது ஆயா மூஞ்சிய. பா நல்லா நிறைய வந்திருக்கும் போலப்பா, வெயிட்டா இருக்குது. பிடிடா. இங்க போடுங்கப்பா, நானே எடுக்கிறேன். எதுக்கு? பைக்ல 2 எடுத்து சொருவிட்டுக்கா. ஏ பிச்சாண்டி, என்ன போய் தப்பா நினைக்கிறடா? பிச்சைக்காரனை கூட நம்பிடுவேன், ஆனா உன்னை நம்ப மாட்டேன். கைய கால அடிக்கின மூணு. டேய், இப்படி போடுறா கொஞ்சம். நல்லா நிறைய தண்டை வந்துக்கிட்ட. எது ஒண்ணு பண்றா? மலையம்பாக்கம் ரமேஷ் குடும்பத்தோட வந்தாண்டா. நான் கூட பார்த்தேன், நல்லா சாப்பிட்டேன். எவ்வளவு வச்சுக்கிறான்னு பாரு. இது மேல ஏதோ எழுதிருக்காருப்பா, படிக்கிட்டா? படிய. அன்பும் பாசமும் பணிவும் கொண்ட பிச்சாண்டி மகன் கல்யாணத்துக்கு நான் வைக்கும் பெரிய தொகை. அட வயல 10,000 ரூபாய் வச்சிருப்பான் போலுக்குது. பிரி முதல்ல. பார்த்தா வெயிட்டா இருக்கிற மாதிரி தெரியல, எதனா செக் ஏதாவது போட்டு கொடுத்துருப்பாரோ? எப்போ இதான் பாரு இது. அட நாதாரி, 10 பேர் கூட்டின்னு வந்து நல்லா சோத்துன்ட்டு 10 ரூபாய் வச்சுக்கிறான். என்னப்பா ஆப்பிரண்டி இப்படி பண்றான்? ஓ, இப்ப என்ன பண்றது இத? என்ன பண்றதுன்னா, உக்காந்துக்கிறான் கெல்ட்டு பையன். மூக்குப்படி செலவுக்கு தான் அவன் குத்துரு பாத்து கிடக்குறான். நோ தானே வச்சுக்கணா. இன்னொரு கவர் ஏறா. பா பக்கத்து வீட்டு கணேஷ்பா. வெயிட்டாகிற கவரு. அவன் கல்யாணத்துக்கு 4,000 ரூபாய் வச்சேன் நானு. கவர் வெயிட்டா தான் இருக்குது, உள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். கடகடன்னு பிரிப்பா. எப்பா உள்ள ஒண்ணுமே இல்லப்பா. ஒண்ணுமே இல்லையா? அவனை போய் கூட்டணும்டா. டேய் ரமேஷ், ரமேஷ். என்னடா கல்யாண மாப்பிள்ள என் வீட்டான வந்து கத்தின்னு கிடக்குற? என்ன ஆச்சு? எங்க அப்பா கூப்பிட்டுச்சு, வா. பா இது ஒன்றாம் பாரு கணேஷ். ஏம்பா, வீட்டுக்கு நான் மொய் எவ்வளவு வச்சேன் லாஸ்டா? எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு ஏதோ 4,000 ரூபாய் வச்ச மாதிரி இருக்குது. 4,000 ரூபாய் வச்சுக்கிறான்ல. என் பையன் கல்யாணத்துக்கு எவ்வளவு வச்ச? ஏன் நல்லா வெயிட்டா மொய் கவர் வச்சுனா?
காது பிஞ்சுக்கான் கம்மநாட்டி பையா என்னடா வெறி காலி கவர் வச்சுக்கிறா. காலி கவரா இருந்தாலும் மொய் கவரு, நல்ல திக்கான கவரு. எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணி போயிட்டான், நான் இதாவது வச்சுனேன். அட பாயிலா எப்படி எல்லாம் ஏமாத்துறீங்கடா. நான் ஏன் ஏமாத்த போறேன்? எங்க அண்ணன் தான் என்ன ஏமாத்திட்டான். ஊரு ஃபுல்லா மொய் வாங்கிட்டு காசு தூக்கிட்டு போயிட்டான். உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப வெக்கமா இருக்குப்பா. ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க? தலைவர் எவ்வளவு வச்சுக்கிறாரு மொய்ய? நீ எவ்வளோ வச்சா? வச்சிருப்பேன், நிறைய தான் வச்சிருப்பேன். நான் டீ கடைக்கு போயிட்டு வந்துட்டா. ஏய் நில்லு, யோ புது மாப்பிள்ள, அந்த ஆள் மொய் கவரை பாரு. சுந்தரம் எங்க? கெச்சிச்சு சுந்தரம். ஏப்பா அதெல்லாம் எடுக்கிற இருட்ட விடு. இரியா எவ்வளவு வச்சுதான்னு பாக்கலாம். நல்லா காஸ்ட்லியான கவரா இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லாதான் இருக்குது, ஆனா இது மேல ₹1 ஒட்டிருப்பாங்களா, அதை காணாம. மேல இருக்கிற ₹1 யாரா பாக்க சொந்த உலகத்தை பாரு. அட என் முன்னாலேயே பிரிப்பீங்க, அதெல்லாம் விடுப்பா. நீ பிரி. எப்பா என்ன எழுதி இருக்கு பாரு. குடுக்க ஒண்ணு இல்ல, இதுல இருக்கிற ₹1 நான் எடுத்துக்கிறேன். சாரிப்பா. நீ காசு வைக்கலனா கூட நான் கோமன் வந்துருப்பேன்டா. அதுல இருந்த ₹1 கூட நீ எடுத்துக்கிற பாரு. செலவுக்கு ஆகணும் எடுத்துக்கினேன், தப்பா நிற்காத. இந்த லட்சணத்துல என்ன பத்தி பேசுறியா நீயா? இந்த குண்டாக்கா எவ்வளவு வச்சதுன்னு கேளு. என்னப்பா ஏன் பேச்சு அடிப்படுது? என்னன்னா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுதா? அதான் நல்லபடியா முடிஞ்சதுமா. கல்யாணத்துக்கு எல்லாம் வந்தீங்களா? கல்யாணத்துக்கு வந்து என் 3 பொண்ணுங்க என் வீட்டுக்காரு எல்லாம் சாப்பிட்டு தானே போனோம். மொழி எவ்வளவு வச்சுக்கிறா? யோ இதெல்லாமா கேட்டு கிடப்பாங்க. நோ, இது மாதிரி ஆளுங்க எல்லாம் பக்கத்துல சேர்க்காதண்ணா. ஏக்கா முஞ்சிதான் இன்னிக்கிறாங்க, எவ்வளவு வச்சுன்னு சொல்லு. தம்பி நீ எவ்வளவு வச்சு உன்னோட பேசிக்க, என்னையா இழுத்து விடுற? இருமா ஏமா கோச்சிக்கிறா. எடுப்பா, இந்த அம்மா பேரு லோகேஸ்வரியா? நான் போட்டு பாக்கலாம். லோகேஸ்வரி கன்னியப்பன் அதானப்பா? என்னம்மா கன்னியாப்பன் வந்த ராஜேந்திரன் தானே உங்க வீட்டுக்காரன் பேரு? அது ஒண்ணும் இல்லண்ணா, என் வீட்டுக்காருக்கு பிசினஸ்ல கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சா, அதனால அவர் கொஞ்சம் தலைமறைவா இருக்காரு. சாராங்காசத்துல ஒரு பிசினஸா? சாராங்க தானே காசு இருந்தா உங்க வீட்டுக்காரன்? நோ, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காதுண்ணா, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. சரி நீ பாருப்பா எவ்வளவு போட்டுக்குதுன்னு. சரிப்பா. ஓ ₹2 தான்ப்பா இருக்கு. என்னம்மா இது? இல்லண்ணா, ₹2 மேல மொய் வச்சா பொண்ணு ஓடி போடணும்னு ஜோசியக்கார சொன்னாங்க, அதனாலதானே ₹2 மொய் வச்சேன். பொண்ணு ஓடி போடுமா மொய் வச்சாக்கா? வா நல்ல கதை தயாரிக்கிறீங்க. ஏமா உன் கல்யாணத்துக்கு நானும் பிச்சாண்டி ₹500 மொழி வச்சுக்கிறோம். நான் வச்சேன்டா, நீ என்னடா வச்சா? நீ பேசாத, கொம்முன்னு. நல்லதுதான் செஞ்சேன், இனிமே இப்படி பேசுற. சரி நான் வரேண்ணா. போ, நல்லா ஜக்ஸா மாதிரி இருந்துக்குண்ணா. ஜக்ஸா சோத்துட்டேன். ₹2 மொய் வச்சுட்டு போது பத்தியாது. பா என்னப்பா இது ₹2 ₹1 காலி கவர் எல்லாம் வந்துன்னு இருக்கு. காலகட்டம் அப்படி, யாரும் சொல்லி குறை இல்ல. ஏன்னா பிச்சாண்டி அண்ணா பையனுக்கு கல்யாணம் வச்சுங்க, ஒரு கோட் வாங்கி கொடுத்தீங்களா? ஏண்டா கல்யாணம் வச்சாக்கா உங்களுக்கு கோட் வாங்கி கொடுத்தா தான் கல்யாணம் வைக்கணுமாண்ணா? அப்பதான் நான் குஜிலியா இருக்கும், சரகஸ்ட் ஜாலியா இருக்கும். சரியா மொய் வச்ச ஏதாவது? கல்யாணத்துக்கே வரல, நான் எங்க மொய் வைக்கிறது? அப்ப என்ன பொடுங்கத்துக்கு கேக்குறீங்க? சரக்கு கல்யாணம் வச்சு சரக்கு குத்துதான் ஆகணும், அதுதான் கடமை. நான் பாயிட்டு உள்ள வச்சுக்கிறீங்க. அப்படியே விடுவேன், ஓடி போடு. நோ என்னைய கை வாங்கறியா? பாத்துக்கிறது உன்ன. சே உனக்கு மண்டபத்துல கல்யாணம் வச்சுது, கோயில வச்சிருக்கலாம்டா. ஒத்தனை ஒழுங்கா மொய் வைக்கல. நோ எங்க அம்மா ₹400 என்ன சொல்லிச்சுனா? ₹400? கிர்ஜா பையன் தானே நீ? ஆமா நான் ₹400 என்ன சொல்லிச்சு. ₹400 எதுக்கிட்ட வாங்கின சொல்லிச்சே? உங்க பையன் கல்யாணத்துக்கு வரும்போது ஆட்டோக்கார ₹200 வாங்கினா, வரும்போது பசி அடிச்சுன்னு ₹150 வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் ₹350 ஆச்சுல, திரும்பி வீட்டுக்கு போகும்போது ஆட்டோக்கார ₹150 வாங்கினா. சரியா டோட்டல் ₹500 ஆச்சுல, அதுல மொய் காசு ₹100 சொன்னிச்சு, மிச்சம் ₹400 அம்மா என்ன சொன்னிச்சு. இது கணக்கு கரெக்டா தான் சொல்றேன் கணக்கு. வரப்ப ₹200 கிடைக்கிற ஆட்டோக்காரன், போறப்ப ₹150 கிடைக்கிற ஆட்டோக்காரன். பசி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்காங்க ₹150. ₹500 சரா போச்சு. ஆமாப்பா, ஆக மொத்தம் ₹500. டேய் அந்த கதை எனக்கு நேத்துக்கா. டேய் நீ நாயஸ்த மானஸ்த யார்கிட்ட கடன் வச்சுக்க மாட்டேன், நீ மீதி குத்துறா. உன்னதான் கொடுக்க போறேன். டேய் நான் எதுடா நான் உனக்கு ₹400 தரனா? உன் பையன் கல்யாணத்துக்கு வந்து அவ்வளவு செலவு பண்ணி போய்க்கிறோம், எவ்வளவு தெனாட்டுல பேசுற நீ. நான் கூட செலவு பண்ணி வந்தேண்ணா, வண்டி பெட்ரோல் காசுனா குண்ணா. பிச்சாண்டி நானும் செலவு பண்ணிக்கிறேன் பிச்சாண்டி, எனக்கு செலவுக்கு காசு கொடுப்பா. டேய்